மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது எனக்கு உத்வேகமா இருக்கும். சப்ஸ்கிரைப் மக்களே. இந்த காணொளி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் என்னால இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல், அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ஈரான் இந்த போர என்னால 2 செகண்ட்ல இந்த போர முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு நெனச்சா பின்வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட பென்டகன் அமெரிக்கன் ஆர்மியில இருக்கக்கூடிய இந்த பென்டகன் யூனிட்டும் கூட சொல்லிட்டாங்க. ஈரான்ல 90% இருக்கக்கூடிய எங்களுடைய டார்கெட்ஸ்ன்னு இருக்கக்கூடிய இதுல 90% நாங்க அடிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 15,000 ஸ்ட்ரைக்ஸ் அடிச்சிருக்காங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து சுமார் 15,000 ஸ்ட்ரைக்ஸ் அடிச்சிருக்காங்க ஈரான் மேல. ஸோ இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ ஒருவேளை அமெரிக்கா பின் வாங்குச்சு அப்படின்னா, இப்ப நாங்க எந்த போரும் பண்ணலப்பா, நாங்க பின் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னாங்க அப்படின்னா, ஈரான் அதைய கேட்டுட்டு நாங்களும் போர்லேருந்து பின் வாங்கிக்கிறோம் அப்படின்னு விட்டுற மாட்டாங்க. ஏன்னா ஈரான் அவங்களுடைய சுப்ரீம் லீடரை இழந்திருக்காங்க. அ ஸ்கூல்ஸ் மேலலாம் பாம் போட்டு குழந்தைகள இறந்திருக்காங்க. சிவிலியன்ஸ் உட்பட இறந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த கா கார்க் ஐலேண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்க தான் அந்த ஆயில் புரொடக்ஷன் எல்லாம் நெறைய பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அடிச்சிருக்காங்க. ஆயில் கிழங்குகள், எண்ணெய் கிழங்குகள்லாம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஈரான் அவ்வளவு எளிதில பின்வாங்க மாட்டாங்க. ஒரு 10 மிசைல் ஒரு நாளைக்கு அடிக்கிற இதுல ஒரு 2 மிசைல், 3 மிசைல் இஸ்ரேல் மேல ஈரான் அடிச்சுக்கிட்டு மெல்லமா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய, ட்ரம்ப் அவர்களே போர் நிறுத்திட்டேன், போர் நின்றுச்சு அப்படின்னா கூட ஈரான் பின்வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதில உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நிச்சயமா சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்னு, இப்போ இப்ப நம்ம இந்தியா வந்துட்டு ரஷ்யாட்டயும், ஈரான்ட்டயும் ஓரளவுக்கு ஆயில் வாங்குறதுங்கிறது முன்ன மாரி இல்ல அப்படின்னாலும், இப்போ அதில நெறைய மாற்றங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ சமீபத்தில அமெரிக்கா கூடலாம் சைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அமெரிக்கா டெக்சாஸ்லேருந்து இப்போ மங்களூர் போர்ட்டுக்கு 20,000 டன் இருக்கக்கூடிய எல்பிஜிய ஒரு ஷிப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். போர் பத்தின உங்க இது என்னன்னு சொல்லுங்க. நன்றி.